ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது: வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது. நீதிமொழிகள் 28:9. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனம் ஆழ்ந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனுடைய சத்தத்தை அல்லது தேவனுடைய வார்த்தையை கேளாதபடி தன்னுடைய செவியை விலக்குகிறவனுடைய ஜபத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா? வெறுக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நம் அனைவருக்கும் ஒரு அடிப்படை தேவையாய் அல்லது ஒரு ஆதாரமாய் இருக்கின்ற ஒரு காரியம், அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆதாரமாய் இருக்கின்ற ஒரு காரியம் ஜபமே. இந்த ஜபத்தை வைத்து தான் நாம் ஆண்டவரோடு கூட உறவாடி நம்முடைய கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் நம்முடைய நிலைமைகளை தேவனோடு கூட சொல்லி அவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் கேட்கவும் அநேக விதத்தில் இந்த ஜபத்தை நாம் பயன்படுத்துகிறோம். இந்த ஜபத்தை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கை முன்னோக்கி நகர்வதற்கு முக்கிய பங்கை வகிக்கிறது இந்த ஜபம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது இந்த ஜபத்தை கூட வெறுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த ஜபத்தை ஆண்டவர் வெறுத்தார் என்றால் நம்முடைய நிலைமை என்ன? நம்ம எப்படி ஆண்டவரோடு கூட பேச முடியும்? இந்த உலகத்தில் நம்ம உயிரோடு வாழ்வதற்கு, நம்ம இந்த உலகத்தில் பலனோடு ஆசீர்வாதத்தோடு நிறைவாய் நம்ம வாழ்வதற்கு ஜபம் மிகவும் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்காதபடிக்கு அவர் வெறுக்கிறார் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ உங்கள் ஜபத்தை ஆண்டவர் வெறுக்கிறார் என்றால் நீங்கள் ஆண்டவருடைய வேதத்தையும் அவருடைய வேதத்தில் சொல்லப்படுகின்ற வார்த்தையின் சத்தத்தையும் நீங்கள் கவனிக்காமல் உங்கள் செவிகளை விலக்கும் பொழுது அவர் உங்களுடைய ஜபத்தின் சத்தத்தை கேட்காமல் போகிறார். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும், வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும், ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும், வேதத்தினுடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும், வேதத்தில் சொல்லப்படுகின்ற காரியங்களை நாம் அறிந்து நம்முடைய செவியை சாய்த்து கேட்டு அதன் பிரகாரம் நடக்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்முடைய ஜபத்தை கர்த்தர் தள்ளாமல் அவைகளை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் தியானித்த வசனத்தின் பிரகாரம் ஆமாண்டவரே, நாங்கள் உம்முடைய வேத வசனத்திற்கு உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் செவிகளை ஆண்டவரை விளக்கும் பொழுது நீங்கள் எங்களுடைய ஜபத்தை கேளாமல் இருக்கிறீர் என்பதை நாங்கள் தியானித்தோம். அப்படி நாங்கள் இல்லாதபடிக்கு வருகின்ற நாட்களில் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு ஆண்டவரே உமக்கேற்ற பிரகாரம் நடந்து எங்களுடைய ஜபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.